இப்ப கால்நடை வளர்ப்பாளர்கள் அல்லது இந்த மேய்ச்சல் துறைக்காக போராடி கொண்டிருப்பவர்களுடைய மனநிலை இந்த அறிவிப்புக்கு பிறகு எப்படி இருக்கு? அது 1570 ஏக்கர் எந்த வகையில அது எப்படி கணிக்கப்பட்டது என்றது உண்மையில் எங்களுக்கு மர்மமா இருக்கின்றது. கால்நடைகளுடைய வாழ்விடத்தை நீங்கள் நாசமாக்கி போட்டு ஏனைய கால்நடைகள் அங்கு கொண்டு வந்து நிற்கிறதை எங்களால் கடைசியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்புட்டிய சுமணதேரவை ஜனாதிபதி பார்வையிட்டு சென்றிருக்கின்றார். இந்த ஜேவிபி அரசாங்கம் சட்டபூர்வமாக தமிழ் மக்களை ஒடுக்கியவர்களில் அவர்கள் பிரதானமானவர்கள். அம்பிட்டிய சுமரத்தில் தேரரை சந்திக்கிறார் என்றால் எப்படியான ஒரு இனவாத ஒற்றுமை அவர்களுக்குள் இருக்குது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எங்கள் யுத்தம் நடக்கும் பொழுது எங்கள் நிலங்கள் பாதுகாக்கப்பட்டது, எங்கள் ஆலயங்கள் பாதுகாக்கப்பட்டது, எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டது. இன்று யுத்தம் இல்லை, சத்தம் இல்லாமல் அனைத்தும் பறிபோய் கொண்டிருக்கின்றது. வணக்கம், இது வீரகேசரியின் சமகாலம் கருத்தாழக்களம். சிறியதொரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு சிவில் செயற்பாடுகள் மற்றும் மனித உரிமை செயற்பாடுகளில் செயற்பாட்டு வருகின்ற சிவயோகநாதன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். முதலாவது விடயமாக நாங்கள் அவருடன் உரையாடுகின்ற விடயம், குறிப்பாக இப்பொழுது பார்த்தீர்கள் ஜனாதிபதியினுடைய மட்டக்களப்பு விஜயத்தின் போது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த மயிலத்தமடு மாதவனை விவகாரம் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது. அதில் 1570 ஏக்கர் நிலங்களை மேய்ச்சல் தரைக்காக விடுவிக்குமாறு மகாவலி அதிகார சபைக்கு அவர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலாவது விடயமாக இந்த அறிவிப்பு இப்பொழுது பலரால் வரவேற்கப்படுவதாகவும் இருக்கிறது. அந்த விடயத்துடன் நீங்கள் நீண்ட காலமாக செயற்பட்டு வருகின்றவர் என்ற அடிப்படையில் இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது உண்மையாகவே இப்போ அவர் மாவட்டத்துக்குள்ள போனதுக்கு பிறகு பலதரப்பட்ட ஒரு அளவையும் வரவேற்கப்படுற ஒரு விடயமாக பெரிய விளம்பரமாக அது காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே அங்கே இருக்கிற கால்நடைகள் கிட்டத்தட்ட 4 லட்சம் கால்நடைகள் அங்கே இருக்குது. இந்த 4 லட்சம் கால்நடைகளுக்கும் அவர்கள் ஏற்கனவே 11,000 ஏக்கர் விடுறது என்று சொல்லி, அதுக்கு பிறகு 3,000 ஏக்கர் விடுறன்னு சொல்லி இப்போ கடைசியாக 1570 ஏக்கர் காணியத்தான் விடுறதாக ஜனாதிபதி அறிவித்துட்டு சென்றிருக்கிறார். இது ஒரு இப்போ சாதாரணமாக கால்நடை முகாமைத்துவ அறிவுறுத்தலின்படி சொல்லப்படுகிறது, ஒரு ஏக்கர் காணியில் 6 கால்நடைகள் தான் மேய முடியும் என்று. அப்படி பார்க்க போனால் நீங்கள் 1570 6ஆல் பிரிச்சிட்டீங்கன்னா 2400 சொச்சம் கால்நடைகள் தான் வளரலாம். இப்போ 2500 கால்நடைன்ற வைங்களேன், 2500 கால்நடைகள் போனால் மீதி 3,75,000 மேற்பட்ட கால்நடைகள் எப்படி எங்கே இப்போ நீங்கள் அரைவாசிக்கு மேற்பட்ட காணியில் விட்டிருந்தால் ஓரளவு மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லலாம். இது ஒரு கண்துடைப்புக்கு அவர்கள்ட்ட இருக்கிற கால்நடைகளுக்கும் அவர்கள் கேட்ட கோரிக்கைக்கும் ஒரு 10% கூட நிறைவேற்றப்படாத ஒரு வேலையாக தான் இது இருக்கின்றது. இது உண்மையாகவே அவர் மட்டக்களப்புக்கு வர்ற நேரத்தில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு வந்த நேரம் சித்தாடி பகுதியில் இருக்கிற பண்ணையாளர்கள் சிவில் சமூகம் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அவருக்கு கடுமையான எதிர்ப்பை காட்டினதன் பிரதிபலனாக 36 பேருக்கு எதிராக வழக்கு போட்டு 2 வருடங்களாக அந்த வழக்கு நடந்து இப்போ அண்மையில் தான் அந்த வழக்கு முடிவெற்றிருக்கு. இந்த காரணத்தினால் அவர் இந்த முறை தான் சுமூகமான ஒரு சூழலில் போய் கொண்டு இருப்பது என்ற ஒரு தோற்றத்தை வெளியால் காட்டுறதுக்காகவும் பண்ணையாளர்கள் திட்டமிடப்பட்ட வகையில் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் என்னால் கூற முடியும். அவர் ஹெலிகாப்டர்லேயே வீதியால் அந்த போராட்டம் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நடைபெறுகிறது. ஏதோ ஒரு வகையில் அந்த பண்ணையாளர்களையாவது கூப்பிட்டு சந்திப்போம் என்ற நிலப்பாடு கூட எடுக்காமல் அதிகாரிகள் மட்டத்தில் அந்த கலந்துரையாடலை நடத்தப்பட்டு, இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால் மகாபலியிடம்தான் அந்த அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் என்ன சொல்றோம் என்றால், மகாபலி என்ற ஒரு திட்டம் ஏற்கனவே அந்த கால்நடைகள் இருக்கிற பிரதேசத்துக்குள்ள நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது நாட்டு கால்நடைகள், பாரம்பரிய இனம். அதுகள் ஒரு நாளைக்கு 5 to 15 கிலோமீட்டர் நடந்து போய் மேய்கிற கால்நடைகள். இப்போ நீங்கள் 1570 ஏக்கரை கொடுப்பீர்களாக இருந்தால் அதுக்கு எல்லை எப்படி போடுவீர்கள்? அதுக்கு வெளியால் போனால் வரப்போகிற பிரச்சனைகளை எப்படி கையாள போகிறீர்கள்? இப்போ உங்களுக்கு தெரியும், மகாபலி அதிகார சபையின் சட்டம் நேரடியாகவே மத்திய அரசாங்கத்துக்குள்ள இருக்குது. இப்போ ஒரு மாவட்டத்துக்குள்ள பிரச்சனை வந்தால் அது மாவட்ட செயலாளருக்கும் அதிகாரம் இல்லை, பிரதேச செயலாளருக்கும் அதிகாரம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது
அதை எப்படி சீர் செய்ய முடியும்? ஆனால் அந்த விடயத்திற்கு முன்னதாக இப்பொழுது ஏலவே நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த மேய்ச்சல் சம்பந்தமாக. அந்த உத்தரவு அதிகாரிகளால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு நீங்களும் முதல் குற்றச்சாட்டு செய்த நீங்கள், அதே போல கால்நடை வளர்ப்பாளர்களும் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அந்த நிலைமை ஒரு பக்கம் இருக்கத்தக்கதா, மீண்டும் இது அதிகாரிகளுக்கு தான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியால். அப்ப நீதிமன்ற உத்தரவும் இப்பொழுது நிறைவேற்று அதிகாரத்தின் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைப்பாட்டுல இப்ப கால்நடை வளர்ப்பாளர்கள் அல்லது இந்த மேய்ச்சல் துறைக்காக போராடி கொண்டிருப்பவர்களுடைய மனநிலை இந்த அறிவிப்புக்கு பிறகு எப்படி இருக்கு? அவர்கள் ஒரு விரக்தியோட தான் இருக்கிறார்கள். சில பேர் அந்த பண்ணையாளர்களை தாரதை வாங்கி கொள்ள வேணும், நாங்கள் அரசாங்கத்தோட எதிர்த்தோன்னு செய்யலாது, மகாவலி திட்டம் என்ற அது ஒரு அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டம் என்ற போன்ற ஒரு மாயையும் ஒரு பொய்யையும் ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்கள். உண்மையில் அதெல்லாம் இல்லை. மகாவலி திட்டம் என்பது ஒரு ஒரு பெரும்பான்மை இனத்தினை குடியேற்றம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது. உங்களுக்கு தெரியும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் மணலாறு என்ற பகுதி வெளியோயா என்ற பெயர் மாற்றப்பட்டு அங்கு ஆயிரக்கணக்கான பெரும்பான்மை மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போல்தான் இந்த மகாவலி பி வலயமும் பொலனறுவை அம்பாறை ஆகிய பிரதேசங்களில் சிறிய சிறிய பகுதிகளை எடுத்து பெரும்பகுதியான நிலப்பரப்பு மட்டக்களப்பு பிரதேசத்துக்குள்ள எடுக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இது ஒரு பி வலயமாக எடுத்து பெரும்பான்மை மக்களை மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ள குடியேற்றுவார்கள். குடியேற்றும் பொழுது அங்கு வரவர்கள் ஒரு விவசாய குடியேறிகளாகத்தான் இருக்க போகிறார்கள். ஏன்னா மகாவலி வலயம் கொண்டு வரதே விவசாய அபிவிருத்தி தான். அப்படி கொண்டு வரும்பொழுது இந்த கால்நடைகள் பல கிலோமீட்டர் நடந்து போய் மேய்ந்து வந்த கால்நடைகள் நிச்சயமாக அந்த பயிர்களை அது சாப்பிடும் பொழுது அது மாற்று இனத்தவருடைய பயிர்களாக இருக்குது, மாற்று இனத்தவருடைய கால்நடைகளாக இருக்கும்போது இரண்டும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கம் செய்கிற செயல்பாடு இன பிரச்சனையை தீர்ப்பதாகவும் இல்லை, ஆனால் இனங்களுக்கு இடையில வரக்கூடிய முரண்பாடை முன்கூட்டிய ஆயத்தமாக அதை தீர்க்கக்கூடிய மாதிரியான ஒரு வேலை திட்டத்தை அவர்கள் கொண்டு வரவும் இல்லை. எனவேதான் நாங்கள் என்ன சொல்றோம், சிவில் சமூகமாக சொல்றோம், மகாவலி திட்டங்கள் மூலமாக நாங்கள் இழந்தது ஏராளம். இப்ப இனிமேலும் நாங்கள் இழக்கக்கூடாது, மகாவலி அபிவிருத்தி திட்டமே எங்களுக்கு வேண்டாம் என்றதை நாங்கள் அன்றிலிருந்து இன்று வரையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இயற்கையாகவே இருக்கிற இந்த கால்நடைகள், இந்த இயற்கையாகவே இருக்கிற இந்த பசுந்தரைகள், சமதரைகளை நீங்கள் மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு உள்வாங்கினீர்களாக இருந்தால் இந்த பாரம்பரிய கால்நடைகள் எங்க போகும்? இந்த கால்நடைகள் 10 கிலோ போய் புல்லு மேயலாது, மலைகளுக்கு மேலே ஏறி புல்லு மேயலாது. அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற பாரம்பரிய இனமே அழிக்கும் பொழுது இந்த தமிழ் மக்களுடைய, இந்த பண்ணையாளர்களுடைய ஒரு வருமானம், வாழ்வாதாரம், வளம் இல்லாமல் ஆக்குறது தான் இது நிகழ்ச்சி நிரல். இப்பொழுது இந்த மயிலத்தவணை மாதவனை மயிலத்தமடு மாதவனை பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது சம்பந்தமாக அங்கே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கு நான் நினைக்கிறேன் தெளிவான ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கும். இந்த அறிவிப்பு செய்யப்பட்ட போது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர்களுடைய பிரசன்னமும் இருந்தது. அவர்கள் ஏன் இந்த விவகாரம் சம்பந்தமாக மௌனமாக இருந்தார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் அல்லது பண்ணையாளர்களுடைய விருப்பு வெறுப்புகள் பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களில். ஆகவே அவர்கள் இந்த விடயங்களை ஏன் வெளிப்படுத்தாமல் இருந்தார்? இது ஒரு நான் இது சம்பந்தமாக நேற்றும் அது சம்பந்தமான கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன். நான் அதுல உண்மை எங்களுக்கு ஒரு விரக்தி இருக்கின்றது. ஏனென்றால் அதுல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவர்கள், தமிழ் தலைவர்கள், மற்றது அந்த அதிகாரிகள் எல்லாம் இருந்தவர்கள் தொடர்ச்சியாகவே ஒரு வேளாண்மை பயிர் செய்யும் பொழுது, பெரும்போகம் செய்யும் பொழுது அந்த அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள் எழுத்து மூலமான உத்தரவை பிறப்பித்திருப்பார்கள், இந்த கால்நடைகளை மேய்ச்சல் தரையாகிய மயிலத்தமிடு மாதவனைக்கு கொண்டு செல்வோம் என்று. ஆனால் நாங்கள் அதை மேய்ச்சல் தரையாக மாவட்டத்தில் காலகாலமாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் 1570 ஏக்கர் காணியம் மட்டும் தந்தால் இனிமேல் என்னென்று இந்த மாவட்டத்துக்குள்ள பெரும்போகம் செய்யறதுக்கு தீர்மானம் எடுக்க முடியும்? மயிலத்தமடுன்னு சொல்றதா இல்ல இந்த 1570 ஏக்கருக்குள்ள கொண்டு போங்கன்னு சொல்றதா? கொண்டு போய் எத்தனை மாடு அங்க வைக்க முடியும்? எப்படி அது 1570 ஏக்கர் எந்த வகையில அது எப்படி கணிக்கப்பட்டதுன்றது உண்மையில் எங்களுக்கு மர்மமா இருக்கின்றது. அந்த கேள்வியில கூட அங்க இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது வேறு அதிகாரிகளோ எதுவுமே கேட்கவில்லை. அவர்கள் எல்லாம் மௌனமா இருக்கிறார்கள். ஜனாதிபதி அவர்கள் மகாவலி திணைக்களத்திடம் கேள்வி கேட்கிறார்கள். மகாவலி திணைக்களம் அந்த பதிலை சொல்லுது. மகாவலி திணைக்களத்திற்கு அவர் உத்தரவு போடுறார், அந்த காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு. அப்ப நீங்கள் என்ன நடக்க போகுது? 100%
இறைச்சி தேவையை பூர்த்தி செய்து மாவட்டத்துக்குள்ள அந்த கால்நடைகள்லாம். நீங்க வடக்கு கிழக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்குக்கு அப்பாலும் இந்த நாட்டின கால்நடைகள்லாம் இறைச்சி தேவையை 100% பூர்த்தி செய்யுது. மாட்டிறைச்சி எங்கேயும் இருந்து இறக்குமதி செய்கிறது இல்லை வடக்கு கிழக்க பொறுத்தவரையில. அந்த இனம் மாடுகள் இல்லாம போனால் பால் உற்பத்தியில ஓரளவு குறைவு இருக்குத்தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதே நேரம் பால் மாடுகளை வளர்த்து பால் உற்பத்தியை பெருக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்ல வரல. அதுகளுடைய வாழ்விடத்தினை நீங்க விட்டுட்டு ஏனைய இடங்கள்ல நீங்க மாடுகளை எந்த நாட்டில இருந்தாவது கொண்டு வந்து பால் உற்பத்தியை பெருக்குங்க. நாட்டின் அபிவிருத்திக்கு நீங்க உந்துகோலா இருக்கிறதுல பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அதுகளுடைய வாழ்விடத்தை நீங்க அழிக்காதீங்க. அழிச்சிங்கன்னா அந்த இனம் அழிஞ்சு போயிடும். அந்த இனம் அழிஞ்சுன்னா உருவாக்க இயலாது. இந்த போராடுகிற மக்களுடைய அல்லது இந்த பண்ணையாளர்களுடைய எதிர்கால நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? இந்த போராட்டம் மிகவும் அவர்களுடைய போராட்டம் சம்பந்தமாக நான் இப்போதைக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் அவர்கள்ட்ட இருந்த சம்பந்தமான நாங்கள் அவர்களுடன் பேசி பார்க்கணும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு எதிர்காலத்தில் தள்ளப்பட போகின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த 3 வருஷமாக வந்த நெருக்கடியில அதிகமானவர் தங்கள்கிட்ட இருந்த கால்நடையை வித்து போட்டார்கள். அதிகமான கால்நடைகள் கண்டு போடுறது குறைஞ்ச அல்லது குறமாத கண்டுகளா போட்டு தொற்று நோய்கள் போன்ற நோய்கள் மிக வேகமாக பரவி மரணித்திருக்கின்றது. எனவே ஒரு நலிவுற்ற சமூகமாகத்தான் அவர்களுடைய வாழ்வாதாரம் இப்போது கையில் இருந்து கொண்டிருக்குது. இது இன்னும் மேலும் மேலும் நலிவுற்று போகும் பொழுது பண்ணையாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அது இழக்கிறதுனால நாட்டுக்கும் ஒரு இழப்பு தான். இப்போ கிட்டத்தட்ட 35,000 40,000 லிட்டர் பால் மட்டக்களப்பில் இருந்து தென்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த பால் உற்பத்தியெல்லாம் குறையத்தான் போகுது. இவர்கள் சொல்ற மாதிரியான ஜேசி குரோஸ் அல்லது போன நல்ல இன மாடுகள் கலப்பின மாடுகள் என்று சொல்றது ஏற்கனவே நிறுவனங்கள் கொண்டு வந்தது. ஆனால் எதுவுமே வெற்றி அளிக்கவில்லை வடக்கு கிழக்க பொறுத்தவரை. அது இனிமேலும் அவர்கள் முயற்சி செய்ய போறார்கள் என்றால் அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த கால்நடைகளுடைய வாழ்விடத்தை நீங்கள் நாசமாக்கி போட்டு ஏனைய கால்நடைகள் அங்கு கொண்டு வந்து நிற்கிறதை எங்களால் கடைசியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த மட்டக்களப்பு விஜயத்தினுடைய அந்த கருப்பொருள் அல்லது அதற்கான காரணமாக சொல்லப்படுவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு நூலகத்தை திறந்து வைப்பதற்கு மட்டக்களப்பு மாநகர சபை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆளுகையில் இருக்கின்ற அந்த மாநகர சபையினுடைய அழைப்பின் பேரில் தான் அவர் அங்கே பிரசன்னமாக இருந்தார் அல்லது விஜயம் மேற்கொண்டிருந்தார் என்றுதான் நிகழ்வில் பகிரங்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வுகள் அல்லது ஜனாதிபதிக்கான வரவேற்புகள், அந்த மக்களிடத்தில் காணப்பட்ட அந்த ஆதரவு போன்ற காட்சிகளுக்கு அப்பால் அம்பிட்டிய சுமண தேரரை ஜனாதிபதி பார்வையிட்டு சென்றிருக்கின்றார். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னவாக? அவர்கள் எதையும் கூறலாம். உங்களுக்கு தெரியும், இந்த ஜேவிபி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக அவர்கள் நீண்ட காலமாகவே ஏனைய தலைவர்களை விட மிக சிறப்பாக சட்டபூர்வமாக தமிழ் மக்களை ஒடுக்கியவர்களில் அவர்கள் பிரதானமானவர்கள். அவர்களுடைய இனவாதம் எங்களிடம் இல்லை, மதவாதம் எங்களிடம் இல்லை என்று அவர்கள் வெளி தோற்றத்துக்கு சொல்லலாம். சொல்லும் பொழுது சொன்னாலும் அவர் அம்பிட்டிய சுமரரத்தின தேரரை சந்திக்கிறார் என்றால் எப்படியான ஒரு இனவாத ஒற்றுமை அவர்களுக்குள்ள இருக்குது என்றதை நீங்க விளங்கிக் கொள்ள மாட்டோம். ஏனென்றால் அம்பிட்டிய சுமரரத்தினர் தேரர் ரோட்டில் இருந்து சொன்னவர் தமிழர்களை கண்டமாக துண்டு துண்டாக வெட்டுவோம் என்று சொன்னவர், பகிரங்கமாக வெளிப்படையாக சொன்னவர். அப்படியான ஒருத்தர் ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒருத்தர் மற்ற அந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கையில் இருக்கிறார். நீதிமன்ற நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி சந்தித்தார் என்றது எனக்கு தெரியாது. உண்மையா அப்படி சந்தித்திருந்தார் என்றால் அது ஒரு எங்களுக்கு மிக மோசமான விளைவுகள், அவர்களுடைய ஆழமான மனதில் இருக்கின்ற பல காரியங்களுக்கு அவருக்கு உறவூட்டுறது, அதாவது சுமணரத்ன தேரருக்கு ஒரு உரமூற்ற ஒரு விடயமாகத்தான் அது சேரும். சுமணரத்ன பகிரங்கமாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடந்த கால ஜனாதிபதிகளுக்கு என்னுடைய ஆதரவு என்பது இன்றிலிருந்து நான் இவரை சந்தித்தது தனக்கு பெரும் மகிழ்ச்சி. இதே போலதான் இன்றிலிருந்து ஜனாதிபதி அன்றகுமாரவுக்கு தான் ஆட்சி அதாவது ஆதரவை வெளிப்படுத்துகிறேன் என்று அவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். அப்ப அது என்ன செய்யுது, சுமணரத்ன தேரருடைய கொள்கை ஜனாதிபதி அவர்களுக்கு பிடித்திருக்குது, ஜனாதிபதி அவர்களை சுமணரத்ன தேரருக்கு பிடித்திருக்குது. அவ்வளவுதான். இதுல இருந்து தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் தான் இங்க இருக்குது. நாங்கள் போலி விளம்பரங்களுக்கு பின்னால இன்னும் எங்களை இழந்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் யுத்தம் நடக்கும் பொழுது எங்கள் நிலங்கள் பாதுகாக்கப்பட்டது, யுத்தம் நடக்கும் பொழுது எங்கள் ஆலயங்கள் பாதுகாக்கப்பட்டது, யுத்தம் நடக்கும் பொழுது எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டது. இன்று யுத்தம் இல்லை, சத்தம் இல்லாமல் அனைத்தும் பறிபோய் கொண்டிருக்கின்றது. யார் அதை செய்கிறார்கள்? சிறப்பாக செய்கிறார்கள் என்பிபி அரசாங்கம். இப்பொழுது நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற நெருக்கடி நிலைமைகளை சொன்னீர்கள். குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் சரி வடக்கிலும் அதே நிலைமைதான். இந்த சத்தம் இல்லாமல் பல்வேறு விதமான ஆக்கிரமிப்புகள் அடக்குமுறைகள் நடைபெறுவதாக
இந்த நிலைமைகளில் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம், இப்பொழுது இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான சூழலில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் செயற்பாடுகள், அதே போல சிவில் சமூகத்தினுடைய செயற்பாடுகள் ஏதோ ஒரு ஒரு மெதுமை அடைந்தது, அல்லது ஒரு ஆமைவகத்துக்குள் சென்று விட்டது, அல்லது எங்கேயாவது ஒரு முட்டுச்சந்துக்குள் போய் நிற்கின்ற நிலைப்பாடுகள், அல்லது அப்படி ஒரு பார்வை தான் இருக்கிறது. அது ஒரு உரைநிலைக்கு சென்று விட்டது, அது ஒரு வேகமாக செயற்பாடுகள் இல்லை, எதையுமே கவனிக்க முடியவில்லை. இந்த களத்தில் உண்மையில் கிழக்கு மாகாண தளங்களில் என்ன நடக்கிறது? இல்லை, கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட அநேகமாக சிவில் சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது போனால் அரசியல் தரப்படுத்திக் கொண்டாலும் சரி, ஒரு மந்தகதியான ஒரு போக்கு இருக்கிறது என்ற உண்மை. ஆனாலும் ஓரளவுக்காவது சிவில் சமூகங்களோட செயல்பாடு, பொதுமக்களுடைய செயல்பாடு உயிரோட்டமாக இன்னும் அதுகளை தக்க வச்சு கொண்டிருக்குதுன்றதை தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் திருவண்ணாமலையில் முத்தூர் மக்கள் இன்றைக்கு வரையும் காணியை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். மயிலத்தமிடு மாதவன பண்ணையாளர்கள் 3 வருடமாக இரவு பகல வீதியிலிருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த விடயங்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கிறதோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறார்களோ என்றது எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாமல் தான் இருக்கின்றது. எனவே இந்த நிலை நீடிக்குமாக இருந்தால் உண்மையாகவே இந்த அரசு மிக விரைவில் அனைத்தையும் வென்று கொண்டு அவர்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது. வடக்கு கிழக்கை பிரிப்பதற்கு நீதிமன்றத்தை பயன்படுத்தினார்கள். அதே போன்று சுனாமி கட்டமைப்பை செயலிழக்க வைப்பதற்கு நீதிமன்றத்தை பயன்படுத்தினார்கள். அதே போன்று யுத்தம் நடைபெறும் பொழுது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக அந்த யுத்தத்தினை அப்பாவி சிங்கள இளைஞர்களை படையில் சேர்க்க வைத்ததன் மூலமாக யுத்தத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். அதே போல இப்பவும் அவர்கள் பல காரியங்கள், இப்ப நீங்கள் தெரியும், தொல்லியல் திணைக்களம் அந்த அறிவித்தல் பலகைகளை அங்கு கொண்டு நடும் பொழுது உள்ளூராட்சி மன்றத்துக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி வாழைச்சேனை பிரதேச சபை அதை அப்புறப்படுத்தும் பொழுது தொல்லியல் திணைக்களத்தின் சட்டம் உள்ளூராட்சி மன்றத்தின் சட்டத்தை விட பலமாக இருந்ததன் காரணத்தினால் மீண்டும் அதை கொண்டு அங்கு நட வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே சட்டத்தின் மூலமாக அவர்கள் எல்லாத்தையும், சட்டமும் எங்களுடைய அனைத்து விதமான தமிழர்கள், தமிழ் மக்கள் அல்லது தமிழ் பேசும் மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடை தான் கொண்டு வந்திருக்கிறது. இப்ப இந்த சட்ட ரீதியாக நீங்க தொல்லியல் திணைக்களத்தை பார்க்கலாம், மகாவலி திணைக்களத்தை பார்க்கலாம், வன ஜீவராசிகள் திணைக்களத்தை எடுத்துக்கொள்ளலாம், வன இலாகா திணைக்களத்தை சொல்லி பார்க்கலாம். எல்லாமே மத்திய அரசாங்கத்தின் இறுக்கமான சட்டங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த சட்டங்களை மீறும் பொழுது அந்த சட்ட ஏற்பாடு அவர்களை ஒடுக்குவதற்கு மிக பலமாக இருக்கின்றது. எனவே சட்டம் தண்ட கடமையை செய்யும் என்று சொல்லி இந்த ஆட்சியாளர்கள் சொல்வார்கள். சட்டம் யாருக்கு எதிராக ஏற்றப்பட்டிருக்கின்றதான் கேள்வி, அல்லது யாருக்கு எதிராக இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றதான் கேள்வி. எனவே மிக 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 சிறப்பாகவே, மிக மிக இலகுவாகவே இந்த ஆட்சியாளர்கள் எம்மிடம் இருக்கிற அனைத்து விடயங்களையும் எங்கள்கிட்ட இருந்து சிரிச்சு தடவி அனைத்து காரியங்களையும் அவர்கள் வெல்வார்கள். இந்த விடயங்களை இங்க இருக்கிற மக்களாக இருப்பவர்கள் அல்லது அந்த கட்சிக்கு, அந்த ஆட்சியாளர்களுக்கு துணையாக இருப்பவர்கள் விளங்கிக் கொள்ளாத வரையும் தமிழ் மக்களுக்கான பின்னடைவை யாராலும் தவிர்த்துக் கொள்ள முடியாது. இப்பொழுது நாங்கள் பல இடங்களில் பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், தமிழ் கட்சிகள் ஒன்றாக வரும், தமிழ் கட்சிகள் கூட்டாக செயற்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் அதிகமாக பேசப்படுகிறது. புலம்பெயர் தேசங்களில் இருக்கலாம், அல்லது பொதுவாக பொது வழிகளில் நடைபெறுகின்ற உரையாடல்களாக இருக்கலாம், ஒரு கூட்டு செயற்பாட்டை பற்றி வலியுறுத்துகிறார்கள். ஆனால் தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைவு என்பதற்கு அப்பால் இந்த சிவில் சமூகம், அதாவது களத்தில் போற மக்களுக்காக பணியாற்றுகின்ற உங்களை போன்ற தரப்புகள், அது ஒன்றிணைவது, பிறகு அவர்களும் அரசியல் தரப்புகளும் ஒன்றிணைந்து பணியாற்றுவது, இதில் இடைவெளிகள் ஏற்பட்டிருக்கிறது. நிறையவே இடைவெளிகள் இருக்கின்றது. இப்ப தமிழ் அரசியல் கட்சிகள், அதிலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலில் அவர்கள் கட்சி ரீதியாக அவர்களுக்குள்ள ஒரு கொள்கையில் ஒரு உடன்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள். இரண்டாவது, இனப்பிரச்சினை சம்பந்தமான ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு ஆள் ஐக்கிய ராஜ்யம் என்று சொல்வார், ஒரு ஆள் கூட்டாட்சி என்று சொல்றார், இன்னொருவர் ஒரு நாடு இரு தேசம் என்று சொல்றார். இப்படி பலவிதமான இன்னொரு தரப்பு சொல்லு 13வது திருத்த சட்டம் தான் தமிழர்களுக்கு தீர்வுண்டப்ப கட்சி ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு ஒருமித்த ஒற்றுமையும் ஒற்றுமையான ஒரு கோட்பாடும் இல்லாது இருக்கிறது என்றதுனால இவர்களை ஒருங்கிணைக்கிறது கஷ்டமா இருக்குது. ஒன்று, ஒருங்கிணைப்பது மூலமாக அடுத்த கட்ட நாங்கள் எதை சாதிக்க போறோம் என்ற ஒன்று. ஏற்கனவே இங்க இருக்கிற சட்டத்திறனிகள் இவர்கள் எல்லாரையும் 2 தடவைகள் ஒருங்கிணைப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். அதில் ஒரு தரப்பு வெளியால போய் இன்னும் பல சிவில்
சிவில் சமூக உறுப்பினர்களை ஒருங்கிணைச்சு செயல்படுது. அதுக்கு மாற்றாக தமிழரசு கட்சி இது ஒரு வேலை ஒன்று ஒற்றுமையை குலைக்கிறார்கள் என்று குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் இந்த அரசியல் யாப்பு திருத்தம் என்றதே உள்ளக பொறிமுறைக்குள், அதாவது ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்களுக்கு தீர்வில்லை என்றதை பகிரங்கமாக ஒரு சில கட்சிகள் கூறிக்கொண்டு இருந்தாலும், நீங்கள் அரசியல் யாப்பு திருத்தத்தை எங்க போய் செய்ய போறீர்கள்? ஒற்றையாட்சிக்குள் தான் அந்த அரசியல் யாப்பு. நீங்கள் உங்களை அவர்கள் ஏமாத்த போறதுன்றது தெரியும், நல்ல வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏனென்றால் அவர்கள் இனப்பிரச்சனைக்கு தீர்வாகவோ அல்லது தற்காலிகமான ஒரு விடயத்தில் ஏதாவது ஒன்றில் ஒரு நல்லெண்ணத்தை காட்டணுமாக இருந்திருந்தால் 13வது திருத்தச் சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தலாம். அவர்கள் எந்தவித அதிகாரமும் இல்லாத 13வது திருத்தச் சட்டத்தை கூட இந்த அடூர் அரசாங்கம் நடைமுறைப்படுத்துறதுக்கு விரும்பாத இடத்துல கூட்டாட்சி என்ற ஒரு விடயத்தை இவர்களை நம்பி இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சென்னைக்கு சென்ற நேரத்தில் அப்போது அங்கிருந்த திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு எக்கேய ராஜ்ய வேண்டாம், கூட்டாட்சி தத்துவம் தான் எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததை வைத்துக்கொண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இலங்கை தமிழர்களுக்கு கூட்டாட்சி அடிப்படையில் தீர்வு வேணும் என்று சொல்லியாச்சு. ஆனால் அதற்கு முதலே ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த ஒரு தீர்மானம் இருக்கின்றது. இங்கு நடந்த இனப்படுகொலை என்றதும் அவர்களுக்கான கோரிக்கை சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இருக்கத்தக்கதாக கூட்டாட்சி என்று ஒன்றை போய் நீங்க அங்க சொல்வது மூலமே என்ன நடந்திருக்குது? எங்களுடைய வலிமையான ஒரு கோரிக்கை குறைக்கப்பட்டிருக்கு, வலுவிழக்கப்பட்டிருக்குது. இது இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்கிறதாக இருந்தால் உள்ளதிலேயே ஒரு சர்வதேச நாடுகள்கிட்ட நாங்க தீர்வு வேணும் என்று கேட்கக்குள்ள எங்களுக்கு இருக்கிற அண்டை நாடு இந்தியாவிலையும் குறிப்பாக தமிழ்நாடு. அப்ப அந்த தீர்மானத்தை நீத்து போக செய்த ஒரு சக்தியாக தான் இவர்கள் இருக்கிறார்கள். இப்ப இவர்கள் ஒற்றுமையை என்னத்தை சாதிக்க போறார்கள் அல்லது பிரிந்திருந்தான் இவர்கள் என்னத்தை சாதிக்க போறார்கள்? எங்களை பொறுத்தவரையில நாங்கள் சொல்லலாம், சுயநிர்ணய உரிமையை பற்றி சுயாதீனமாக ஒரு மேசையிலிருந்து கதைக்க வேணுமாக இருந்தால் அதுக்கு இடையூறாக இருக்கிறது 6வது திருத்தச் சட்டம். முடிந்தால் நீங்கள் 6வது திருத்தச் சட்டத்தை நீக்குங்கள் அல்லது வெளியக பேச்சுவார்த்தையை கூப்பிடுங்கள். அதாவது இந்த நாட்டுக்கு வெளியில மூணாந்தரத்து மத்தியஸ்தத்துடன் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் என்ற சுயநிர்ணய உரிமையை பற்றி கதைக்கிறதுக்கு, தெளிவாக பேசுறதுக்கு 6வது திருத்தச் சட்டம் தடையாக இருக்கும் பொழுது நீங்கள் சொல்ற சுயநிர்ணய உரிமையை பற்றி எப்படி கதைக்க முடியும்? எப்படியோ இதை கதைச்சாலும் கடைசி நேரத்தில் என்ன சொல்ல போறார்கள்? ஏமாற்றி போட்டார்கள் என்று சொல்ல போகிறார்கள். நீங்கள் வெளியே வர போறீர்கள், ஏமாற்றி போட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவை என்ன? உள்ளக பொறிமுறையில் ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கிற அரசியல் யாப்பு திருத்தத்தில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்து கொண்டார்கள். இந்த செய்தி தான் நாங்கள் செய்தி. ஆனால் இப்பொழுது நீங்கள் இந்த தமிழகத்தை பற்றி சொன்னீர்கள், எங்களுக்கு அயலகத்தில் இருக்கிறது, நாங்கள் தமிழகத்தை அனுசரிக்க வேண்டும் இல்லை அவர்களை அணுக வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பொழுது புதிய ஆட்சி ஒன்று உருவாகி இருக்கிறது தமிழகத்தில். நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் அங்கே ஆட்சி அமைத்திருக்கிறது, முதலமைச்சராக விஜய் இருக்கிறார். ஆனால் இப்பொழுது நாங்கள் அவர் அந்த அரியாசனத்தில் ஏறியவுடன் தமிழ் கட்சிகள் அவருக்கு வாழ்த்துக்களையும் கடிதங்களையும் அனுப்பியதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சிவில் அமைப்புகள் இது பற்றி திட்டமிடுகிறதா? விஜயை அணுகுவதற்கு யோசிக்கின்றதா? இல்லை, கட்டாயமாக ஆட்சிக்கு இப்போ எங்களுக்கு யார் வேணும் யார் வேணாம்ன்றது 2வது விடயம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில அவர்களுடைய ஈடுபாடை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் எமக்கு பக்க துணையாக அவர்களையும் அரவணைத்து கொண்டு இதுக்கு ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குற ஒரு சக்தியாக அந்த தமிழக ஆட்சியாளர்களை நாங்கள் போய் சேர வேணும் அல்லது எங்களுடைய கோரிக்கைகள் அவர்களிடம் சேர வேணும் என்றதில் மாற்று கருத்தில்லை. அது சம்பந்தமாக நாங்கள் எங்களுக்குள்ள சில தரப்புல பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சந்தர்ப்பங்கள் சரியாக வரும் பொழுது நிச்சயமாக அந்த காரியத்தில் நாங்கள் ஈடுபடுவோம். அதே நேரம் நான் அடுத்த விடயமாக, குறிப்பாக இது எங்களுடைய இந்த உரையாடலில் மிக முக்கியமான விடயமாக பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த சர்வதேச விசாரணை சம்பந்தமாக பேசப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள், இந்த காணாமல் போனவர்கள் கேட்கின்றார்கள். ஒவ்வொரு காணாமல் போனவர்களுடைய சர்வதேச தினத்திலும் அந்த அறிக்கையில் சொல்லப்படும். அதே போல மனித உரிமைகள் தினத்தில் சொல்லப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பிரகடனத்தில் அந்த விடயம் சொல்லப்படுகிறது. இது இப்பொழுது ஒரு சம்பிரதாய பூர்வமான ஒரு வசனமாக மட்டும் இருக்கிறது. இது சம்பந்தமான அணுகுமுறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது வெறுமனே இது ஒரு கோஷத்துடன் நிற்கின்றது என்கின்ற ஒரு பார்வை இருக்கிறது. உண்மையில் சர்வதேச சமூகம் அல்லது நீங்கள் சந்திக்கின்ற இந்த ராஜதந்திர தரப்புகள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக இவ்வளவு தூரம் கரிசனையில் இருக்கின்றார்கள். காணாமல் ஆக்கப்படுதல் 2 விஷயம் இருக்கு. ஒன்று காணாமல் போனோர், இன்னொன்று காணாமல் ஆக்கப்பட்டோர்.
காணாமல் போனோர் என்றது அது அவருடைய விருப்பத்திலேயே நடக்கலாம். சில நேரம் இராணுவத்தில் அவர் விரும்பி போய் அவர் காணாமல் போயிருக்கலாம், அல்லது போனால் நாடு கடந்து நாடு ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளுக்கு போய் அவர் காணாமல் போயிருக்கலாம். ஆனால் காணாமல் ஆக்கப்பட்டோர் என்றது பொறுப்புள்ள இறமையுள்ள ஒரு நாட்டின் இராணுவத்தினரிடம் கையால் ஒப்படைக்கப்பட்டவர்கள், அதுக்கு பொறுப்பு கூறும். ஆனால் 2017ஆம் ஆண்டு 31 தீர்மானத்தை கீழே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின்படி OMB அலுவலகம் கொண்டு வரப்பட்டது. அந்த OMB அலுவலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன், அதாவது காணாமல் போனவர்களுக்கான அலுவலகமா தான் அது இருக்குது. இங்க போராடி கொண்டிருப்பவர்கள் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சம்பந்தமான பொறுப்பு கூறல் விடயம் சம்பந்தமாக சர்வதேச நாடுகளோ இலங்கை அரசாங்கமோ எந்த ஒரு தீர்மானத்துக்கும் வரையில்லை. அதே நேரத்தில் மனிதாயமான பணிகளை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லிக் கொள்பவர்கள் கூட இந்த மனிதாயமான வேலை திட்டங்கள்ல அவர்களை ஏமாத்துறது போன்று காணாமல் போனோரும் ஒன்றுதான், காணாமல் ஆக்கப்பட்டோரும் என்றுதான் என்று உள்ளக பொறிமுறைகள் அவர்களை இணைக்கின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மனிதாயமான பணிகள் என்று சொல்கிற சர்வதேச அமைப்புகள், சர்வதேச அமைப்புகளை நான் சொல்றேன். அப்படி அந்த மாதிரியான ஒரு காரியத்தில் அவர்கள் ஈடுபடும் பொழுது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை தருது. ஏனென்றால் நீங்க 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் மிக அவலமாக மிக மிக பாதுகாப்பான பிரதேசம் என்று சொல்லப்பட்ட இடங்களில் கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு அப்பாவி பொதுமக்களை கொண்டு ஒழித்தார்கள். அந்த நேரத்திலும் இந்த சர்வதேச நாடுகள் அமைதியாக இருந்தது மட்டுமல்ல, இந்த இலங்கை அரசாங்கம் அந்த இனப்படுகொலை செய்வதற்கு முற்றுமுழுதாக ஆதரவாகவும் இருந்தார்கள். ஆனால் இப்போ எல்லாம் முடிந்ததுக்கு பிறகும் ராஜதந்திர ரீதியாக இலங்கை அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு இவர்கள் ஒத்து போகிறார்கள். எனவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த காணாமல் ஆக்கப்பட்டவருடைய நீதி உண்மையானது, நீதியானது, அவர்களுடைய போராட்டம் நியாயமானது. சர்வதேச ராஜதந்திரிகள் மட்டும் இல்ல, எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் அதுகளை தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அரசியல் கட்சிகள் இது தொடர்பில் தெளிவு பெற வேண்டும், அரசியல் கட்சிகள் இது தொடர்பான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். அதேபோல் மனிதாயமான அமைப்புகள் என்று சொல்ற சர்வதேச அமைப்புகளும் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய விடயத்தில் கரிசனை கொள்ள வேண்டும், அவர்களுடைய நீதியான போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்குது. அதே நேரத்தில் இறுதியாக என்னுடைய கேள்வி, இப்பொழுது சிவில் சமூக செயற்பாடுகள் எவ்வளவு தூரம் சுதந்திரமானதாக இருக்கின்றது வடகிழக்கில்? ஓரளவுக்கு என்ன பொறுத்தவரையில ஓரளவுக்கு முதல் இருந்ததை விட, அதாவது அந்த கெடுபிடிகள் அச்சுறுத்தல்கள் ஓரளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் முழுமையாக அது குறைந்த பாடு இல்லை. ஏனென்றால் இப்ப தெரியும் உங்களுக்கு, இப்ப அண்மையில கூட போன வருடத்துல எல்லாம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருந்தது. அதுக்கு பிறகு இப்ப கொஞ்சம் குறைந்து இருக்குது. ஆனாலும் தனிப்பட்ட ரீதியில விசாரணை செய்கிறது, தனிப்பட்ட ரீதியில கண்காணிக்கிறது, மற்றவரை பற்றி மற்றவர் கேட்டு தெரிஞ்சு கொள்வது போன்ற தரவுகள் எடுக்கிறது, மறைமுகமான சில மிரட்டல்கள், சில கொஞ்சம் பயந்த சுபாவத்தோடு இருப்பவர்கள் ஏதாவது ஒரு காரியம், ஒரு கூட்டங்கள், முக்கியமான இதுகள் நடக்கும்னு சொன்னால் அதை நடத்த விடாமல் தடுக்கிறது, அது போன்ற காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் முன்பு இருந்த நிலைமையை விட கொஞ்சம் பரவாயில்லை, அச்சுறுத்தல்கள் குறைந்து இருக்குன்றதை நான் சொல்ல முடியும். ஆனால் மற்ற பக்கத்தில் நாங்கள் இப்போ அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் காணி பிரச்சனை ஒன்று மகாபலி மூலமாகவோ அல்லது போனால் தொல்லியல் திணைக்களம் மூலமாகவோ நடைபெறுது, இது பிழை என்று சொல்லி நாங்கள் ரோட்டில் இருந்து ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணி அல்லது போனால் அதுக்கு ஒரு தடைகளை ஏற்படுத்திட்டோம் என்றால் சட்டம் வேலை செய்யும். அப்ப நீங்க இப்ப சொல்ற அச்சுறுத்தல் சட்டத்தின் மூலமாக வர்றது அச்சுறுத்தலாக பார்க்கிறதா நாங்கள், அல்லது சட்டபூர்வம் இல்லாமல் நாங்கள் செய்கிற காரியங்களுக்கு வந்த அச்சுறுத்தல் என்று பார்க்கிறதா? ஒட்டுமொத்த சட்டமே ஒரு அச்சுறுத்தலான ஒரு சட்டமா தான் எமது செயல்பாட்டுக்கு இருக்கின்றது. இப்ப நாங்கள் ஆலயத்தை கட்டி பல 100 வருடங்களாக வணங்கி வந்த ஆலயத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் வழிபடக்கூடாது, நீங்கள் அங்க ஒரு திருப்பணி வேலை செய்ய முடியாது, அந்த கட்டடம் உடைந்திருந்தாலும் அதை நீங்க திருத்தக்கூடாது. இது ஒரு அச்சுறுத்தல். இப்ப நேரடியாக ராணுவ புலனாய்வு என்று சொல்ல, ராணுவ புலனாய்வாளர்களை விட மோசமாக தொல்லியல் திணைக்களம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் யாருக்கு? இப்ப நீங்க அன்றாபுரம் போய் பார்த்தீர்களாக இருந்தால் நியாயமான ஆலயங்கள் இடிபட்டு கொண்டு காட்டிலேயும் அங்கேயும் முக்கியமா இருக்குது. அதுல நீங்க கல்லு போடுங்க, அதுகளை பராமரியுங்க, அதுகளை புனர்ஸ்தானம் செய்யுங்க, அதுகள் தொல்லியல் திணைக்களத்துக்கு எடுங்கள். ஏன் அதுகளெல்லாம் விட்டு போட்டு தமிழர்கள் காலகாலமாக பூசித்து வந்த ஆலயங்களை நீங்கள் தடுக்கிறீர்கள்? நல்லது. நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் குறிப்பாக இந்த மயிலத்த மடு மாதவனை விவகாரம் உள்ளிட்ட சமகால நிலைமைகள் சம்பந்தமாக கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி சிவில் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற சிவயோகநாதன் அவர்களுடன் உரையாடி இருந்தோம். மற்றொரு நிகழ்வில் நாங்கள் பெரிதொரு விடயம் சம்பந்தமாக மற்றொரு பிரமுகரை சந்திக்கும் வரையில் நாங்கள் இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி. வணக்கம்.